ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்சியோட இம்பார்ட்டண்டான பிரசிடென்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எப்போ இந்த ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1885 எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது மும்பையில். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டால் இங்கே கொல்கத்தா பங்களாதேஷ், இது வந்து ஜம்மு காஷ்மீர், இது வந்து இருக்கும். ஓகேவா? மாதிரிதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படிக்கா இங்கே 1885 பாம்பே, இங்கே பாம்பேயில் வந்துட்டு WC பானர்ஜி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சின்னு கேட்டாங்கன்னா WC பானர்ஜி. பாம்பேக்கு பி இருக்குது, பானர்ஜிக்கு பி இருக்குது, அது கூட ஒரு குழுவாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1886 என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்க அந்த ஸ்ட்ரீட்டை எழுதிட்டு போய் கல்கட்டாவில் வச்சிருவாங்க டாடாபாய் நாரோஜி. ஓகேவா? டாடாபாய் நாரோஜி. அப்படி இங்கேருந்து 1887 என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ராஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க. மெட்ராஸில் பட்ருதீன் ரைபாஜி இருப்பாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் இவர் தான், பட்ருதீன் ரைபாஜி. 1880 என்ன பண்ணுவாங்கன்னா அலகாபாத்தில் போயிடுவாங்க. இந்த அலகாபாத்தில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் பிரசிடென்ட் யாருன்னா ஜார்ஜ் உலி அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 1895ல பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேட். இந்த பூனை வந்து ஒரு பேனர் மேல இருக்கு. பேனர் மேல ஒரு பூனை உட்காந்துருக்கு. 1895 இது வந்து உட்காந்துக்குள்ள பூனால நடந்திருக்கு பானர்ஜி. ஓகேவா? சுரேந்திரநாத் பானர்ஜி. 1896 மூவி தெரியும், அதுல யாருன்னா ஜானு இருப்பா. இந்த ஜானுக்கு பதில் சயானின்னு வச்சுக்கலாம், கல்கட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் கல்கத்தாலாம் போயிட்டு வருவார்ல ஒரு கார் எடுத்துட்டு, அந்த மாதிரி கல்கத்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் வந்துட்டு பார்ட்டிஷன் நடக்கிறதுனால பனாரஸ்ல வச்சுருவாங்க. இந்த மாதிரி பெங்காலில் பார்ட்டிஷன் பிரிவு எல்லாம் ஏற்படுது கிருஷ்ணா கோபாலா அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணா கோபாலா பனாரஸ். 1906 என்ன அப்படின்னா கல்கட்டா டாடாபாய் நாரோஜி. 1907 சூரத் ஸ்பிளிட், சூரத்ல நடக்குது. மோஸ்ட்லி கல்கட்டா அப்படின்னாலே தாராபாய் நாரோஜி தான் வருவாரு. 1907 சூரத் ஸ்பிளிட். ராட் பார்த்து இப்படி பேய பார்த்த மாதிரி கத்துவோம். ஓகே தான். 1916 என்னன்னா 16 லக்னோ பேக்ட் நடக்கும். இது லக்கு. யார் அம்பிகா டீச்சர் வாய்ப்புக்கு லக் இருக்கனால வந்தா, கஷ்டப்பட்டுருப்பாளா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு லக் இருந்திருக்கு, கரெக்டாக சொல்லி தரலினாலும் ஒரு லக் இருக்கு அம்பிகா. 1917 கல்கட்டா. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஃபீமேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனி பெசன்ட். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட்னு கேட்டாலும் அனி பெசன்ட் 1917. ஓகேவா? நெக்ஸ்ட் 1919 ஜாலியன் வாலாபாக் ரவுலட் ஆக்ட்லாம் நடக்கும். அம்ரிஸ்டர் மோதிலால் நேரு அவரு தான் வந்து பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் 1921, 22, 23, 24, 25, 26 மட்டும் வராது, 27, 28, 29 லைனாக இருக்குது. ஓகேவா? அகமதாபாத் சிஆர் தாஸ் 21 அகமதாபாத் சிஆர் தாஸ். 22 சிஆர் தாஸ். கயா 22 வந்திருக்கா, கயா அப்படின்னு வச்சுக்கலாம். 23 வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத் டெல்லியில் நடக்கும்போது. 24 முக்கியம், காந்திஜி பெல்கம்ல இருக்கு. 25 கான்பூர் சரோஜினி நாயுடு. 27 என்னன்னா மெட்ராஸ் அன்சாரி. 28 மோதிலால் நேரு கல்கட்டா. 28 இந்த 27 சைமன் கமிஷன் வரும். 28 மோதிலால் நேரு ரிப்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மோதிலால் நேரு இறந்துருவாரு, நேரு வந்துருவார். ஓகேவா? அதுக்கப்புறம் 1928 நேரு. 1929 ஜவஹர்லால் நேரு வந்துருவார் லாகூர்ல. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் லைனாக வரும். 31, 32, 33, 34, 35 வராது. 36, 37, 38, 39, 40க்கு அப்புறம் கேப்பு. அப்புறம் இங்கே 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி. அதுக்கு பின்னாடி தான் ஐஎன்சி இருந்திருக்கு. இந்த கரச்சி அப்படின்னா பட்டேல். கரச்சி குடிச்சவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? 1932 டெல்லி 32 பல்லையும் ஒடிச்சு பேன் பண்ணிட்டாங்க. 33 நீளமா இருக்கா, கல்கட்டா நீல்குப்டா.
34 பாம்பே ராஜேந்திர பிரசாத் பாம்பே. லக்னோ இருக்கிறனால தான் நேரு மறுபடியும் வந்திருக்காரு. ஃபிசிப்பூர் அப்படிங்கிறது நேரு. ஹரிபுரா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இது வந்து வில்லேஜில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபிசிப்பூரில் வில்லேஜில் கொண்டு போய் ஐஎன்சி நடத்திருப்பாங்க. ஹரிபுராங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. திருப்பூராவில் மறுபடியும் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் 1914 ராம் கார்க், அப்துல் கலாம் ஆசாத் எப்போ வந்திருப்பாரு? 1923 கரெக்டா? 24 காந்தி வந்திருப்பாரு. அப்துல் கலாம் ஆசாத் 23 வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 40 வந்திருக்காரு. 46 வந்து மீரட் கிருப்பள்னி, ஆச்சாரியா கிருப்பள்னி. 47 இந்தியன் சுதந்திரம் கிடைச்சிச்சு. 48 பட்டாபி சீதாராமையா வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.